ശ്ലോകം 51. ദിവ്യാസ്തരണയുക്തേഷു മഞ്ജേഷു രജിതേഷു ച ഉപവിഷ്ടാശ്ച രാജാൻ ശുഭാലങ്കരണൈർയുതാ. ദിവ്യാഃ തരണയുക്തേഷു മഞ്ജേഷു രജിതേഷു ച ഉപവിഷ്ടാഃ ച രാജാൻ ശുഭ അലങ്കരണൈഃ യുതാഃ. ശുഭ അലങ്കരണൈഃ യുതാഃ. ദിവ്യமான വിരിപ്പുകൾ വിരിച്ച് റെഡി പണിന് ശുഭ അലങ്കാരങ്ങളോട് കൂടിന് ഇരിപ്പിടങ്ങളിലെ രാജാക്കളെല്ലാം ഒക്കാന്ത. ശ്ലോകം 52. ദിവ്യവേഷധരാ കാമം വിമാനേഷ്വമരാ ഇവ ദീപ്യമാനാസ്തിദാസ്തത്ര സ്വയംവരദിദൃച്ഛയാ. ദിവ്യവേഷധരാഃ കാമം വിമാനേഷു അമരാ ഇവ ദീപ്യമാന സ്ഥിതാഃ തത്ര സ്വയംവരദിദൃച്ഛയാ. വിമാനങ്ങളിലെ ദേവർകൾ എപ്പിടിയാക്കുമോ தேவலோகத்திலேருந்து திவ்ய விமானங்களில வந்து நிப்பா. அதே மாதிரி திவ்ய வேஷம் தரிச்சுண்டு ரொம்ப அழகாயிட்டு அந்த ராஜாக்கள் எல்லாம் സ്വയംവരം പാக்கிறதுக்காயிட்டு வெயிட் பண்ணினா. ശ്ലോകം 53. ഇതി ചിന്താ പരാ സർവേ കഥാ സാപ്യാഗമിഷ്യതേ ഭാഗ്യവന്തം നൃപശ്രേഷ്ഠം ശ്രുതപുണ്യം വരിഷ്യതേ. ഇതി ചിന്താപരാഃ ഇതി ചിന്ത അപരാഃ സർവേ കഥാ സാ അഭി ആഗമിഷ്യതി ഭാഗ്യവന്തം നൃപശ്രേഷ്ഠം ശ്രുതപുണ്യം വരിഷ്യതി. இந்த ராஜகுமாரி எப்பவாக்கும் இங்க வருவாள். அந்த ராஜகுமாரி திருமணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி ஆராக்கும். இப்படி இருக்கிற சிந்தனையில இருந்தா அத்தனை பேரும். ശ്ലോകം 54. യഥാ സുദർശനം ദൈവാത് സ്രജാ സംഭൂഷയേതിഹ വിവാദോ വൈ നൃപാണാം ച ഭവിതാനാത്ര സംശയാ. യഥാ സുദർശനം ദൈവാത് സ്രജാ സംഭൂഷയേത് ഇഹ വിവാദഃ വൈ നൃപാണാം ച ഭവിതാ ന അത്ര സംശയഃ. அந்த ராஜகுமாரி அம்பாளால பிரேரணை செய்யப்பட்டு சுதர்சனனை സ്വയംവരം பண்ணினா அப்படின்னாக்கா இந்த ராஜாக்கள் பரஸ்பரம் சண்டை போடுவா. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ശ്ലോകം 55. ഇത്യേവം ചിന്ത്യമാനാസ്തേ ഭൂപാ മഞ്ചേഷു സംസ്ഥിതാ വാദിത്രഘോഷ സുമഹാനുത്തിതോ നൃപമണ്ഡപേ. ഇതി ഏവം ചിന്ത്യമാനാഃ തേ ഭൂപാ മഞ്ചേഷു സംസ്ഥിതാഃ வாதித்ரகோஷஹ சுமஹான் உத்திதஹ நிருபமண்டபே. இப்படி அவளோட இருப்பிடத்துல உட்கார்ந்துட்டு ராஜா குமாரர்கள் எல்லாம் ஓரோன்னு சிந்திச்சா அதுக்குள்ள ராஜமண்டபத்துல பெரிய வாத்திய கோஷங்கள் உயர்ந்து கேட்டது. ശ്ലോകം 56. അദ കാശീപതി പ്രാഹാ സുതാം സ്നാദാം സ്വലങ്കൃതാം മധുഗമാലാ സംയുക്താം ക്ഷൗമവാസോ വിഭൂഷിതാം. അബ കാശീപതി പ്രാഹാ സുതാം സ്നാദാം സുഅലങ്കൃതാം മധുഗമാലാ സംയുക്താം ക്ഷൗമവാസോ വിഭൂഷിതാം. അപ്പോ അത് കാശി മഹാപതി காசி மகிபதி காசி ராஜா குளிச்சு வேண்ட மாதிரி அலங்காரம் எல்லாம் செஞ்சுண்டு மதுகமாலை கையில வச்சுண்டு பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்துண்டு ரெடியானார். ശ്ലോകം 57. വിവാഹോപസ്കരൈർയുക്താം ദിവ്യാം സിന്ധു സുതോപമാം ചിന്താപരാം സുവസനാം സ്മിതപൂർവമിദം വജാ. വിവാഹ ഉപസ്കരൈഹി
யுக்தாம் திவ்யாம் சிந்து சுத உபமாம் சிந்தாபராம் சுவசனாம் ஸ்மிதபூர்வம் இதம் வஜஹா. விவாக உபஸ்கரணங்களோடு கூடிட்டு திவ்யமான லக்ஷ்மி தேவிய மாதிரி திளங்கி நிற்கிற, ஆனா என்னமோ ஒரு யோசனையில ஆழ்ந்திருக்கிற சொந்தம் புத்திரி கிட்ட புன்னகையோடு கூடிட்டு அந்த காஷி ராஜா இப்படி சொன்னார். ஸ்லோகம் 58. உத்திஷ்ட புத்ரி சுனசே கரே திருத்வா சுபாம் ஸ்ரஜம் व्रजमण्डप मध्येद्य समाजं पश्य भूपुजाम्. उत्तिष्ठ पुत्री सुनसे करे धृत्वा शुभां स्रजं व्रज मण्डप मध्ये अद्य समाजं पश्य भूपुजाम्. புத்திரி என்று சுபமான மாலையை கையில எடு, എന്നിട്ട് அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு ராஜாக்களோட சதஸெல்லாம் ഒന്ന് പോയി പാര്. ശ്ലോകം 59. ഗുണവാൻ രൂപസമ്പന്ന കുലീനശ്ച നൃപോത്തമ തവ ചിത്തേ വസേദ്യസ്തു തം വൃണുഷ്വ സുമധ്യമേ. ഗുണവാൻ രൂപസമ്പന്നഃ കുലീനഃ ച നൃപ ഉത്തമഃ തവ ചിത്തേ വസേതി അദ്യ തു തം விருணுஷ்வ சுமத்தியமே. குணம் இருக்கிறவனும் அழகு இருக்கிறவனும் ரொம்ப ரொம்ப ப்ரௌடியும் இருக்கிற ஒரு ராஜா, ஏ அழகி, அவனோட மனசுல அந்த மண்டபத்துல திருமண மண்டபத்துல பார்க்க கிடைக்கும் அப்படின்னா அவனை நீ திருமணம் பண்ணிக்கோ. ஸ்லோகம் 60. தேச தேசாதிபா சர்வே மஞ்சேஷு ரஜிதேஷு ஜ சம்விஷ்டா பஷ்யதன்வங்கி வரயஸ்வ யதாருஜி. தேச தேசாதிபா சர்வே மஞ்சேஷு ரஜிதேஷு ஜ சம்விஷ்டாஹ பஷ்யதன்வங்கி வரயஸ்வ யதாருஜி. உபதேசங்களோடு அதிபர்களாயிருக்கிற ராஜாக்கள் எல்லாம் நன்னா இருக்கிற ஒரு அழகா சம்விதானம் பண்ணியிருக்கிற மஞ்சங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற அவளை பார்த்துட்டு உனக்கு ஆரியாக்கும் விருப்பம் அப்படின்னா அவளை திருமணம் பண்ணிக்கும். அவ எல்லாம் சிரேஷ்டர்களான ராஜகுமாரர்கள் தான், நீ செலக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்பா. എന്നിട്ട് வியாசர் இங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். வியாச உவாஜ. ஸ்லோகம் 61. தம் ததா பாஷமாணம் வை பிதரம் மிதபாஷினி உவாஜ வஜனம் பாலா லலிதம் தர்ம சம்யுதம். தம் ததா பாஷமாணம் வை பிதரம் மிதபாஷினி உவாஜ வஜனம் பாலா லலிதம் தர்ம சம்யுதம். அப்படி சொல்லுற அப்பா கிட்ட ரொம்ப கம்மியா பேசுற சுபாவம் இருக்கிற அவள் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு தர்மானுசൃതமாயிட்டு இப்படி சொன்னா. புத்திரி அப்பா கிட்ட சொல்லறதாக்கும் அடுத்தது, அதனால சசிகலை அப்படிங்கிற புத்திரி அப்பா கிட்ட சொல்றா, அதனால சசிகலோவாஜா. ஸ்லோகம் 62. நாஹம் திருஷ்டிபதே ராஜ்ஞாம் கமிஷ்யாமி பிதக்கில காமுகானாம் நரேஷானாம் கச்சந்த்யன்யாஸ்ச யோஷிதா. ந அஹம் திருஷ்டிபதே ராஜ்ஞாம் கமிஷ்யாமி பிதக்கில காமுகானாம் நரேஷானாம் நர ஈசானாம் கச்சந்தி அன்யாஹா ச யோஷிதஹா. அப்பா, நான் இந்த ராஜாக்களோடு கண்ணு முன்னால சபா மத்தியத்துக்கு போக மாட்டேன். இவா எல்லாம் என்னை எதிர்பார்த்துண்டு உட்கார்ந்து இருக்கா, காம விசாரத்தோடு கூடி இருக்கிறா. காம விசாரத்தோடு கூடி இருக்கிற ராஜாக்களோடு முன்னால அதுக்கு தகுந்த மாதிரி பெண்மணிகள் தான் போவா. நான் போக மாட்டேன் இவாளோடு முன்னால. ஒன்னும் என்னோட அழகா பாக்கிறதுக்கு ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கா, எனக்கு அது பிடிக்கல. ஸ்லோகம் 63.
ധർമ്മശാസ്ത്രേ ശ്രുതം താദാ മയേദം വദനം കില ഏക ഏവ വരോ നാര്യ നിരീക്ഷ്യ സ്യാന്ന ചാപരാ. ധർമ്മശാസ്ത്രേ ശ്രുതം താദാ മയേ ഇദം വചനം കില ഏക ഏവ വരഹ നാര്യ നിരീക്ഷ്യാഹ സ്യാത് ന ച അപരഹ. அப்பா தர்மசாஸ்திரத்துல இப்படி சொல்லி இருக்கிறதாயிட்டு நான் கேட்டிருக்கேன். ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷனை மாத்திரம் தான் பார்க்கலாம், அந்நியனான புருஷனை பார்க்கப்படாது அப்படின்னு. ஸ்லோகம் 64. சதீத்வம் நிர்கதம் தஸ்யா யா பிரயாதி பஹூனத சங்கல்பயந்தி தே சர்வே திருஷ்ட்வா மே பவதாத்விதி. சதீத்வம் நிர்கதம் தஸ்யா யா பிரயாதி பஹூன் அத சங்கல்பயந்தி தே சர்வே திருஷ்ட்வா மே பவதாத் து இதி. நிறைய புருஷர்களோடு முன்னால போய் நிக்கிறவளோடு அந்த பாதிவிரத்தியம் அப்படிங்கிறது போயிடும். காரணம் அவளை பார்த்துட்டு எல்லாருக்கும் மனசுல ஒரு ஆசை வந்துவிடும், இவளை என்னோடு மனைவி ஆயிட்டு தீரணும் அப்படிங்கிற ஆசை வருமே புருஷாளுக்கு. ஸ்லோகம் 65. ஸ்வயம்பரே ஸ்ரஜம் த்ருத்வா யதா கச்சதி மண்டபே சாமான்யா சா ததா ஜாதா குலடேவாபராவது. ஸ்வயம்பரே ஸ்ரஜம் த்ருத்வா யதா கச்சதி மண்டபே சாமான்யா சா ததா ஜாதா குலடே இவ அபராவது. எப்பவாக்குமோ ஒரு குலத்துல பிறந்தவள் குலவது கையில வர்ணமாலியுமாயிட்டு ஸ்வயம்பர மண்டபத்துக்கு போறா. அப்போ அவளோட ஸ்திதி அது ஒரு தாசி ஸ்திரீயோட സിറ്റുവേഷൻ ആയിട്ട് മാറരുത്, വ്യഭചാരിണിയോട് സിറ്റുവേഷൻ ആയിട്ട് മാറരുത്. എല്ലാവർക്കും ഒരു பார்வை பொருளாயிட்டு கையில வர்ணமால்யத்தோடு கூடிட்டு போய் நிக்கிறத அங்க இருக்கிற ஆளுகளோட பார்வையெல்லாம் அவளோட மேலதான் இப்படி இருக்கும். ஆபாத சூடம் பருப்பா, அது ரொம்ப ரொம்ப மோசமாக்கும். ஸ்லோகம் 66. வாரஸ்திரீ விபணே கத்வா யதா வீட்ச நரான் ஸ்திதான் குணாகுண பரிஜ்ஞானம் கரோதி நிஜமானசே. வாரஸ்திரீ விபணே கத்வா யதா வீட்ச நரான் ஸ்திதான் குண அகுண பரிஜ்ஞானம் கரோதி நிஜமானசே. எப்படியாக்குமோ ஒரு தாசி ஸ்திரீ தெருவுல நின்னுண்டு அங்க இருக்கிற மனுஷாலை பார்த்துண்டு சொந்தம் மனசுல அவளோட குணதோஷங்களை கால்குலேட் பண்றா, அதே மாதிரி ஆக்கும் இதுவும். ஸ்லோகம் 67. நைகபாவாயதாவேஷ்யா விருதா பஷ்யதி காமுகம் ததாஹம் மண்டபே கத்வா குர்வே வாரஸ்த்ரியாகிருதம். न एकभावा यदा वेश्या वृदा पश्यति कामुगं तदा अहम मंडपे गत्वा कुर्वे वारस्त्रिया कृतम. எப்படியாக்குமோ பல புருஷாளுக்கும் படுக்கையை விரிக்கிற தாசி ஸ்திரீ விவித மனோபாவத்தோடு கூடிட்டு புருஷர்களை பார்க்கறா. அதே மாதிரி நானும் ஸ்வயம்பர மண்டபத்துல போய் ஒரு வேஷ்யாஸ்திரிய மாதிரி இருக்கணுமா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கிறா. ஸ்லோகம் 68. விருத்தைரேதை கிருதம் தர்ம ந கரிஷ்யாமி சாம்பிரதம் பத்னி விரதம் ததா காமம் சரிஷ்யேஹம் திருதவ்ரதா. விருத்தைஹி ஏதைஹி கிருதம் தர்ம न करिष्यामि साम्प्रदं पत्नी व्रतं तदा कामं चरिष्ये अहं धृतव्रता. வயசானவா
പണ്ട് കാലത്തിലെ എപ്പോ ഉണ്ടാക്കി വെച്ച இந்த ഒരു സിസ്റ്റം ഞാനിപ്പോ അനുഷ്ഠിക്ക മാട്ടേ. ദൃഢവ്രതയായിട്ട് ഞാൻ സതീവ്രതം അനുഷ്ഠിപ്പേൻ. എൻ കണവരെ തവര വേറെ ആരെയും ഞാൻ പാക്ക മാട്ടേ. ശ്ലോകം 69. സാമാന്യ പ്രഥമം ഗത്വാ കൃത്വാ സങ്കൽപ്പിതം ബഹു വൃണോതി ചൈകം തദ്വദ്വൈ വൃണോമി കഥമധ്യ വൈ. സാമാന്യ പ്രഥമം ഗത്വാ കൃത്വാ സങ്കൽപ്പിതം ബഹു വൃണോതി ച ഏകം தது வத்வை விருணோமி கதமத்திய வை. எப்படியாக்குமோ ஒரு சாதாரண ஸ்திரீ சுயம்பரத்துக்கு போயிட்டு நிறைய புருஷர்களை கணவராயிட்டு இவா எனக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சங்கல்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒருத்தனை ரிசீவ் பண்றது. அதே மாதிரி நானும் நிறைய பேரை பார்த்துட்டு ஒருத்தனை செலக்ட் பண்ணணுமா, அது எனக்கு சாதிக்காது. ശ്ലോകം 70. സുദർശനോ മയാ പൂർവം മൃത സർവാത്മനാപിത തമൃതേനാന്യദാ കർത്തുമിച്ഛാമി നൃപസത്തമ. സുദർശനഃ മയാ പൂർവം മൃതഃ സർവ ആത്മനാ പിതഃ തമൃതേ ന അന്യദാ കർത്തും ഇച്ഛാമി നൃപസത്തമ. അപ്പാ ഞാൻ ഓൾറെഡി സുദർശനനെ എന്നോട് കണവരായിട്ട് മനസ്സിലെ സ്വീകരിച്ചാച്ച്. അവരെ തവര വേറെ ആരെയുമേ ഞാൻ ആശപ്പെടുന്നതുമില്ലേ. ശ്ലോകം 71. വിവാഹ വിധിനാദേഹി കന്യാദാനം ശുഭേദിനെ സുദർശനായ നൃപതേ യദിച്ഛസി ശുഭം മമ. വിവാഹ വിധിനാദേഹി കന്യാദാനം ശുഭേദിനെ സുദർശനായ നൃപതേ യദ് ഇച്ഛസി ശുഭം മമ. திருமண விதி அனுசரிச்சு சுபதினத்துல சுதர்சன ராஜகுமாரனுக்கு என்ன கன்னியாதானம் பண்ணி கொடுங்கோம் அப்பா. அப்பா எனக்கு மங்களம் உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறேள் அப்படின்னாக்கா இந்த சுதர்சனனை எனக்கு திருமணம் பண்ணி வைங்கோம். இப்படி சொல்லிட்டு திருதிய ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் முடிவடைகிறது.